வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மரட்டாற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. சாலையில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரால் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை துண்டிப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ளத்தால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. 100 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கண்ணீர். சேலம் மாவட்டம் மேட்டூர் கேம்ப் மலைப்பாதையில் திடீர் நிலச்சரிவு. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தாலும் பாதுகாப்பு கருதி வைக்கப்பட்ட தடுப்புகளை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் துறிஞ்சல் ஆற்றில் இருந்து அதிக அளவில் வெளியேறிய உபரி நீர். மழை வெள்ளத்தால் தனித்தீவுகளாக மாறிப்போன மணம்பூண்டி மற்றும் அரகண்டநல்லூர் கிராமங்களின் ட்ரோன் காட்சி. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல். வெள்ள பாதிப்புகளின் கழுகு பார்வை காட்சிகள். மூங்கில் துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்தபடி சீறி பாயும் வெள்ளம். இரு கரைகளையும் தொட்டவாறு ரம்மிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வேளாண் விற்பனை கூட சேமிப்பு கிடங்கை ஆக்கிரமித்த மழை வெள்ளம். 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தானிய மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதம். திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து விழுந்து மண்ணுக்குள் புதையுண்ட 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். செங்கம் அருகே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். நிலச்சரிவில் சிக்கிய மாற்றுத்திறனாளி உட்பட 2 பேர் பத்திரமாக மீட்பு. திருவண்ணாமலை தீபமலையில் குகை நமச்சிவாயர் கோயிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி.
சேலம் மாவட்டம் ஏற்காடு 2வது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவால் சாலை போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். சேலம் ஏற்காடு சாலையில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் ஆட்சியர் பிருந்தாதேவி. சேலம் பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிவாரணம் வழங்க கோரி ஆற்றங்கரையோரத்தில் நின்று மக்கள் போராட்டம். நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். நீலகிரியில் கனமழை பெய்த நிலையில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று ஆரஞ்ச் அலர்ட். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்தது ஃபெஞ்சல் புயல். நாளை காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாதிப்பு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விக்கிரவாண்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. பிறகு தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1,29,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிப்பு. வெள்ள சேத விவரங்கள் குறித்த ஆய்வறிக்கை மத்திய அரசுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பயிர் சேதங்களை பொறுத்த வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கிறது. தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால் கணக்கெடுப்பின்படி 1,29,000. தமிழகத்தில் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வெள்ள நிவாரணத்திற்கு நிதி வழங்க மத்திய அரசு மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. முறைப்படி எங்களுடைய கடமை எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நிவாரணப் பணிகள் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் தெரியும் உங்களுக்கு. அது மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, தண்ணியில் மூழ்கி இருக்குது.
அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக அனுப்பிச்சி வைப்போம். அது எங்களுடைய கடமை, அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத மழை பொழிவு. பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த 10 வேன்கள் மற்றும் லாரி நீரில் அடித்து சென்றதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 50 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக தெரிவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே வடமாவட்ட வெள்ள பாதிப்புக்கு காரணம். தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாததால் ஆணவமாக பேசி வருவதாக காட்டம். கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. பெஞ்சல் புயலால் தனித்தீவாக மாறியுள்ள புதுச்சேரியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை படகு மூலம் மீட்கும் பணி தீவிரம். பச்சிளம் குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த இந்திய ராணுவத்தினர். புதுச்சேரியில் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000, மாடுகளுக்கு 40,000, ஆடு ஒன்றுக்கு 20,000 ரூபாயும் நிவாரணம். படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றால் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம். திண்டிவனத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இல்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நிச்சயமாக நாங்கள் நடத்தி விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நாளை செல்கிறேன். அடுத்த ஒரு வார காலம் நாம் அனைவரும் மக்கள் கடத்தில் இருக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை அறிவுறுத்தல். மறுபடியும் பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால்தான் நான் நேற்று கருணாகராஜன் கிட்ட சொன்னா, இங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம். அரூர் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் வாணியாறு, பீணியாறு ஆகிய 5 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள், வயல்வெளிகளுக்குள் புகுந்த வெள்ளம். வத்தல் மலைக்கு செல்லும் சாலை துண்டிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகள் நீரில் மூழ்கிய நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல். மாவட்ட நிர்வாகம் முறையான அறிவிப்பு வெளியிடப்படாதே காரணம் என குற்றச்சாட்டு.
ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை ஆபத்தை உணராமல் அணைமேடு பாலத்தில் இருந்தபடி ரசிக்கும் மக்கள். சேலத்தில் தொடர்மழை காரணமாக சின்னேரி வயக்காடு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வசிஷ்ட நதி ஆற்றில் 18 ஆண்டுகள் கழித்து கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். கடலூர் மாவட்டத்தில் கோர தாண்டவம் ஆடிய பெஞ்சல் புயல். திடீர்குப்பம், குண்டுசாலை, செம்மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என தமிழக அரசு அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கார், பைக் போன்ற பொருட்களை வழங்குவதை விடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கும் பரிசுகளை அறிவிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மதுரை ஆட்சியர், வருவாய் மற்றும் கால்நடைத்துறை செயலர்கள் பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நவம்பர் மாதத்தில் மட்டும் 83 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம். அதிகபட்சமாக கடந்த 6ஆம் தேதி 3.35 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியின் காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வருவது குறித்து ஆலோசனை. அதானி முறைகேடு, மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் புகார்களுக்கு பதிலளிக்காமல் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் கண்டனம். டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நொய்டா எல்லையில் 5000 போலீசார் குவிப்பு. ஹைதராபாத் கோட்டயம் இடையேயான சபரிமலை ரயில் சேவை வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கோட்டயம் செகந்தராபாத் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் 7ஆம் தேதி கூடுதலாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.